ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாவது பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு, இல்லை உங்களுக்கு, இல்லை வேறு எதுக்காவதுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இவங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பர்த்டே ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் வந்து பெட்டராக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க. ஒரு 4 இல்லை 3 டேஸ்க்கு முன்னாடி வந்து எனக்கு நீங்கள் ரிமைண்டர் கொடுத்தீங்கன்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும். ஓகேவாடா ஃபிக்ஸ். அண்ட் அன்கட் சீன்ஸ் எல்லாமே வந்து டெலகிராமில் தான் போடுவேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் எஃப்எஃப்க்குன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் வந்து நான் டப்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், சும்மா ஒரு அனிமே இந்த மாதிரி ட்ராமாக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட இது வந்து இன்ஸ்டாவில் நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கேயும் போய் பார்த்துட்டு. அண்ட் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது வந்து அதில் தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ அப்படியே ஒரு லைக்கும் நீங்கள் போட்டுட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் பார்க்குறீங்க, அப்படியே ஒரு லைக்கு கமெண்ட்டு போட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இது இன்னமும் பண்ணியிருந்தால், இல்லை இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணும்ல, ஸோ அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் கூட கமெண்ட்டை பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் வந்து நாம் இன்றைக்கி ஜின்னோட ஒரு ஹார்ட்டான ஒரு ஒன் ஷாட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். டைட்டில்லையே வந்து நான் கொடுத்துருந்துருப்பேன், ஹெட்செட் கண்டிப்பாக வியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜெலசி மாமாஸ் பனிஷ்மெண்ட்டு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஹெட்செட் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் அப்படி இப்படி ஜெலஸு, ஃபன்னு, லவ்வு, அந்த பொசிசிவ்னஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில் வரும். ஸோ வந்து ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் மட்டும்தான், நம்ம மைண்டு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க, ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் போகலாம். ஆஸ் ஆல்வேஸ் இதில் ஒயின் கேரக்டருக்கு பதிலாக நான் நேம் கொடுக்க போகிறேன். அது உங்களுக்கு என்னென்னு ஆல்ரெடி தெரியும், எஸ் ஐஷு தான். ஸோ இதில் ஒயினோட கேரக்டர் நேம் ஐஷு. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்கெல்லாம் எந்த ஒரு டிலேயும் இல்லாமல் போயிடலாம். இன்ட்ரோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஜின்னும் வந்து அவர் என்ன லைக் வந்து ஒரு வில்லேஜ் டைப்பான ஸ்டோரி தான். ஸோ வந்து ஜின்னு என்ன தான் வந்து வெளியில் போய் படிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து ஜின்னுக்கு வந்து இங்கே அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல் தான் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால அங்கேயே தான் இருக்காங்க. அண்ட் வந்து அவங்க ஃபேமிலியில் பற்றி சொல்லணுன்னா வந்து ரொம்ப வந்து பெரிய தலைக்கட்டு, ரொம்ப பெரிய குடும்பம், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் அந்த மாதிரியான ஒரு குடும்பம் தான் அங்கே. அங்கே என்ன விஷயம் நடந்தாலும் அவங்க ஃபேமிலியை கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி தான் வந்து நம்ம ஜின்னு. அண்ட் இதில் ஜங்குக் வந்து ஜின்னோட தம்பி, ஓகேவா? அண்ட் வந்து ஐஷுவை பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இங்கே இருக்கிற ஸ்கூலு காலேஜ்லலாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையவே கிடையாது. வெளியில் தான் போய் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஸ்கூல் எதில் இருந்துன்னா ஒரு 9th இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்குமே வந்து அவங்க சிட்டியில் தான் ஹாஸ்டலில் தங்கி படித்து அவங்களுக்கு அந்த லைஃபே தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ அவங்க வந்து காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டாங்க. காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஊரில் திருவிழா வேறு. ஸோ உங்கள் அம்மா கால் பண்ணி, திருவிழாவுக்கு நீ வந்தே ஆகணும், ஒவ்வொரு இத்தனை வருஷமும் திருவிழாவுக்கு வராமே நீ போயிட்ட, இப்போ மட்டும் வராமல் நீ இருந்தான்னு வச்சுக்கேன், எனக்கு என் பொண்ணே நீ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக தலைமுழுகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிரட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ ஐஷுவோட அப்பா அம்மா, ஜின்னோட பேரண்ட்ஸு, அப்புறம் அவங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரே ஃபேமிலியாக ஒரே வீட்டில் பெரிய வீடாக தான் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து எல்லாம் ஒட்டுக்கா ஒன்றா இருக்காங்க. ஐஷுக்கும் வந்து வர விருப்பம் இல்லை. சரி அம்மா வேற இப்படி சொல்லுது, ஒரு வேளை தலைமொழிகிருச்சுன்னா அப்புறம் நான் என்னத்த பண்ணுறது, என் வாழ்க்கைக்கு இப்போ காசு கிடச்சிட்டு இருக்கு, இப்போ காசு கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்ணுறது, வேலை கிடைக்கிற வரைக்கும் எனக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி ஒரு வாரம் தானே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்பி வந்து ஊருக்கு வராங்க. ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல, ஸோ அவங்க எல்லாமே பார்த்துட்டு வராங்க. கொஞ்சம் எல்லாம் அவங்க இருக்கும்போது இருந்ததுக்கும் இப்போவும் ரொம்பவும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவங்க காரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க.
பரவாயில்லையே, நாம் பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது. அது சரி, எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஆ, கொஞ்ச நாள் இங்கேருந்து ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக கிளம்பி போவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசிக்கிட்டு காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. காரும் வந்து அவங்க வீடு முன்னாடி நிற்கிது. எல்லாருமே வந்து லைக் ஐஷு வரான்னு தெரிஞ்சதுமே வந்து வந்து ஆயிஷோட அப்பா அம்மா அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வெளில வந்து ஆர்த்தி தட்டோட நின்றுட்டுருக்காங்க. ஐஷோ வந்து ஜின்னு ஜங்குக்கு வந்து ஜின்னுக்கு தான் ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ வருஷம் கழித்து வந்து ஐஷோவை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கொஞ்சம் வெறப்பாக தான் திரியிறாரு. அண்ட் ஜங்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அப்படின்றதுனால அவர் வெளியில் போயிருந்திருப்பார். ஒர்க்கை முடிச்சுட்டு அவர் வந்து உள்ளார லைக் வந்து வீட்டுக்குள்ளார தான் இருப்பார். முடிச்சுட்டு அவர் வந்திருப்பார். ஜங்குக்குள்ளார தான் இருக்கான்னு யாருக்குமே தெரில. ஜின்னா ரொம்ப ஈகராக வந்து உள்ளார வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. லைக் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அவர் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆர்த்தியெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா வந்து ஐஷும் எல்லாம் உள்ளார வராங்க. எல்லாம் பேசிக்கிட்டு எப்படி இருக்க, லைஃப் எல்லாம் எப்படி போச்சு, காலேஜ்லாம் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு உள்ளார வந்துட்டு இருக்காங்க. ஜின்னுக்கா அப்படியே ஹார்ட் அவ்வளோ பட்டு 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 பட்டுன்னு அடிக்குது. அந்த டைமில் தான் வந்து ஜங்குக்கும் வந்து கீழே வந்திருப்பார். என்னடா ஒரே சவுண்டாக இருக்கே, ஒரு வேளை வந்துட்டாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்கு கீழே வந்திருப்பார். வந்து பார்த்ததுமே லைக் வந்து வீட்டுக்குள்ளார வந்ததுமே வந்து ஐஷு யாரை பார்க்குறாங்கன்னா ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ஜங்குக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏய் குட்டிச்சி வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஹக் பண்ணிட்டு சுத்துறாரு ஜின்னுக்கா. கொத்தா எவ்வளோ நேரமா நான் இங்கே ஒருத்தன் காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன். நான் இங்கே இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரில, அவன் தான் உன் கண்ணுக்கு தெரிறானாடி அப்படின்ற மாதிரி தான் வந்து சின்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம்மா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாங்க. நானும் தண்டி குட்டச்சி, இப்போ தான் உனக்கு வந்து இங்கே வரணுன்னே தோணுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறக்கி விட்டுட்டு தான் வந்து ஷோல்டர்ஸில் கை போட்டு தான் ஜங்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஐஷோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜங்கு கூட வெஸ்ட்டை தான் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது மாமா, இப்போ தான் காலேஜ் முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் டக்குன்னு என் ஜங்குக்கு மாமாவை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து ஐஷோ சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு பார்க்க ஓடி வந்துட்டேன், இதை நாங்கள் நம்பணும், கழுவி கழுவி ஊற்றுனது தானே நீ கிளம்பி வந்த அப்படின்ற மாதிரி ஐஷோட அம்மா. மா அப்படிலாம் டேமேஜ் பண்ணக்கூடாதுமா, போம்மா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அவங்க அம்மாவை சொல்கிறாங்க. ரொம்ப தாண்டி அப்படின்ட்டு அவங்களும் வந்து போயிடுறாங்க. அப்புறம் குட்டச்சி எவ்வளோ வருஷம் ஆச்சு, எப்போ பார்த்தாலும் ஃபோனில் மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் இந்த மாமாவெல்லாம் பார்க்கணுன்ட்டு இப்படி ஒரு மாமா இருக்கேன்னு உனக்கு ஞாபகமே வந்துச்சா? சாரி மாமா, என்ன மாமா பண்ணுறது, இந்த காலேஜில் வந்து அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் எல்லாம் போயிடுச்சு மாமா, அதான் நீ வந்துட்டலாம், இனிமேல் ஜாலியாக ஃபன் தான் பண்ண வேண்டியது தான். அது சரி, திருவிழா வேற செம்மையாக இருக்க போகுது. ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஜின்னா அட்டா பாவிகளா, டேய் நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன், என் கண்ணுக்கு தெரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி செம்ம காண்டாகுது ஜின்னுக்கு. ஜின்னும் வந்து இதுக்கு மேலே இங்கே உட்காந்துட்டு இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வராரு. ஜங்குக்கு பக்கத்து, டே அண்ணா நீயும் இங்கே தானே இருந்தியா, உன்னை தெரியவே இல்லைடா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஜின்னு. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு கேட்குறாங்க. ஜின்னுக்கா, அடி பாவி, நான் யாராடி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற புருஷந்தி நான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எஸ், ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து ஜின்னுக்கு வந்து ஐஷு தான் முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஏய் என்னடி சொல்கிற, ஜின்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே மாமா. யார், பக்கத்து வீட்டுக்காரங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. எது பக்கத்து வீட்டுக்காரனா? என்ன அப்படின்னு அந்த மாதிரி செம்ம காண்டாகுது. ஏய் அவன் என் அண்ணன் ஜின்னுடி. ஓ அப்படியா, ஓ ஹாய் ஜின்னண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எது அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு காது பிடிச்சி செம்மையாக திருறாங்க. வலிக்குது வலிக்குது, அண்ணாவாடங்க அவனுக்கு, அண்ணாவா? சரி சரி மாமா, மாமா வலிக்குது வலிக்குது, விட்டு மாமா. என் காது விட்ட பிடிச்சி கிழிச்சிருவ போல, பேட் போய் காது அப்படின்னு சொல்லிட்டு போடா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். எது டாவா?
அப்படின்ட்டு வந்து ஜின்னு அப்படியே முறைகிறாரு. ஐஷுவா அப்படி ஜங்குக் பின்னாடி போய் ஒழிச்சுக்கிறாங்க. டே அண்ணா விட்டுடா, குழந்தடா, ஏன்டா பயமுறுத்துற, போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜங்கு கூட தான் வந்து ஐஷு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வெளியில் போகிறது, ஜங்குக்கு லைக் வந்து என்ன சொல்லுது, ஜங்குக்கு ஜங்குக்கு ஜங்குக் மாமா, ஜங்குக் மாமா, இங்கே வா மாமா, அங்கே வா மாமா, அதை எடுத்து கொடு மாமா, இதை பண்ணு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஜங்குக்கு தான் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜின்னு மாமான்ட்டு அவங்க வாயிலிருந்து வரவே இல்லை. ஜின்னுக்கு செம்ம காண்டாகுது. அப்படி லைக் இப்படி தான் ஒரு 2 டேஸும் ஸ்கிப் ஆகுது. அவங்க வீட்டிலலாம் வந்து லைக் ஜின்னோட பேரண்ட்ஸும் ஐஷோட பேரண்ட்ஸும் என்ன பண்ணிப்பாங்கன்னா, சரி நம்ம சீக்கிரமாக என்கேஜ்மெண்ட்டை வந்து முடித்து கல்யாணத்தையும் முடிச்சிடலாம், அதான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டால அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு அப்படி ஊர் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பிளானிங்லாம் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இது சுத்தமாக வந்து ஐஷுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஜின்னும் சாரி ஜங்குக்கும் ஐஷுவும் வந்து சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே வந்து ஐஷோட அம்மாவா, நில்றி, என்னம்மா, ஜின்னையும் கூப்பிட்டு போங்க. எதுக்குமா, நான் தான் ஜங்குக் மாமா இருக்கல, ஜங்குக் மாமா போதும். மாமா வா மாமா, திருவிழாவில் ரொம்ப வருஷம் ஆச்சு, திருவிழாவில் சுற்றி பார்த்து எனக்கு என்ன நல்லா வேணுமோ எல்லாத்தையும் நீ வாங்கி தரணும் அப்படின்ட்டு வந்து ஜங்குக் கிட்ட ஐஷா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒர்க் இருக்குடி, அவனுக்கு நீ ஜின்னை கூப்பிட்டு போ, ஜங்குக் நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா கூப்பிடுறாங்க. ஸோ வந்து ஜங்குக் வந்து ஜின்னோட சித்தப்பா பையன்தான். ஸோ ஜங்குக்கோட அம்மா கூப்பிடுறாங்க, வாடாங்க. சாரிடி குட்டச்சி, அம்மா கூப்பிடுறாங்க, ஒர்க் இருக்க போல், நீ வேணா ஜின்னு கூப்பிட்டு போயிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிடுறாரு. சரி வேற வழி இல்லையா அப்படின்ட்டு வந்து சரி எங்கே இருக்க அந்த வளர்ந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னை தேடி போகிறாங்க. ஜின் வந்து அவரோட ரூமில் அப்போ தான் வந்து லைக் வந்து குளிச்சுட்டு டவலோட வந்து வெளியில் வருவார். எங்கே இந்த ஆளை காணோம், கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு கதவெல்லாம் தட்டவே இல்லை, கதவை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்துட்டாங்க. யோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளார வந்தா அவங்களுக்கா ஜின் இப்படி டவலோட நின்னதை பார்த்ததுமே அவ்வளோதான். ஐயோ என்ன அழகா இருக்கான் அந்த பாடி அப்படின்ட்டு அப்படியே சொல்லுவத்தா பழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னு என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்த்தா ஐஷு தான் வாயை பொழந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னாடி அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. எந்த சவுண்டுமே இல்லை, என்னாச்சு அவளுக்கு, எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பக்கத்தில் வராரு. பக்கத்தில் வரதை பார்த்தோன்னே லைக் வந்து ஐஷுக்கா ஹார்ட் அவ்வளோ பட்டப்பட்டு அடிச்சிக்குது. எதுக்கு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே குடிஞ்சு பார்த்ததான் அப்போ தான் அவருக்கு தெரியுது அவர் என்னத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் வந்து அப்படியே வந்து கதவு கொஞ்சம் திறந்து தானே இருக்கும். அவரோட ஹேண்ட் அப்படியே லைக் ஐஷு வந்து தாவணி தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து தாவணி தான் நீ போடணும், வேறு எதுவுமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அவங்க தாவணி தான் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. ஜின்னோட ஹேண்ட் அப்படியே ஐஷுவோட அந்த இடுப்பு கிட்ட தான் போகுது. அப்படியே தடவிக்கிட்டே போய் பின்னாடி இருக்கிற கதவை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. ஐஷுக்கா செம்மையாக வந்து இதாகுது, லைக் டச் ஆனதுமே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. குனிஞ்ச தலை அவருங்க நிம்மறவே இல்லை. ஜின்னு இன்னமும் பக்கத்தில் வராரு. அவங்க அப்படியே லைக் வந்து ஐஷுக்கும் கதவுக்கும் லைக் ஒரு அடி கேப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஜின்னு பக்கத்தில் வர வர அவங்க அப்படியே கதவோட ஒட்டின மாதிரி வந்து போயிட்டாங்க. தலை அவங்க நிம்மறவே இல்லை, குனிஞ்ச மாதிரியே தான் இருக்காங்க. என்ன பாருடி அப்படின்ட்டு ஜின்னு லைக் வந்து ஒரு மாதிரி ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. அவங்க அப்படி கல் பண்ணுறாங்க, தலை நிம்மறவே இல்லை. ஜின்னு வந்து ஐஷோட சின்ன பிடிச்சி அப்படியே மேலே தூக்குறாரு. பார்க்குறாங்க ஐஷுக்கா ஜின்னோட ஃபேஸ் அப்படியே பார்த்ததுமே அவ்வளோதான், டோட்டல் ஃப்ளாட்டு, எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஜின் வந்து அப்படியே ஐஷோட காது கிட்ட வந்து, என்ன பொண்டாட்டி அப்படி பார்க்குற, இந்த மாமா உனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு அவ்வளோ ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு.
ஐஷுக்கா அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுது. ஜின்னோட அந்த ஷோல்டர்ஸை தான் பிடிக்கிறாங்க. லைக் வந்து ஜின்னுக்கும் வந்து இப்படி ஐஷு வந்து ஜின்னோட ஷோல்டர்ஸை அவங்களுக்கு பிடிச்சதும் அவருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. அவர் வந்து ஐஷுவோட ஹிப்பை தான் வந்து கிரிப் பண்ணுறாரு. ஐஷு அப்படியே லைட்டாக மூவ் பண்ணுறாங்க. சின்ன இன்னமும் அவர் வந்து ஐஷுவோட இயர்ஸ் கிட்டே தான் இருக்காரு. என்னடி ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே மூவ் பண்ணுற அப்படின்னு அப்படியே லைட்டாக வந்து ஐஷுவோட காதை கடிக்கிறாரு. ஐஷுக்கா அவங்க அப்படியே ஐஸை மூடுறாங்க. ஜின்னோட ஷோல்டர்ஸ் அப்படியே லைட்டாக கொஞ்சம் டைட்டாக வந்து பிடிக்கிறாங்க. அப்படியே அந்த ஹீட்டப் மூமெண்ட்டு போயிட்டு இருக்கு. அவர் அப்படியே வந்து கழுத்துக்கிட்ட வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே வந்து அந்த கழுத்துக்கிட்ட அந்த வீக் ஸ்பாட் இருக்கும்ல, அதை அப்படியே வந்து லைக் கடிச்சு சக் பண்ணுறாரு. ஐஷுக்கா அப்படியே ஜின்னோட ஷோல்டர்ஸ் தானே பிடிச்சிருக்காங்க, இன்னும் டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. ஐஸையும் ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. லைக் வந்து மாமா அப்படின்ட்டு லைக் ஒரு மாதிரி அவங்க சொல்கிறாங்களா. ஜின்னுக்கு அது இன்னமும் ஹைப் ஆகுது. ரொம்ப வந்து ஹார்டாக சக் பண்ணுறாங்க. ஐஷுவோட ஹேண்டு ஜின்னோட அந்த ஹேருக்கு தான் போய் அப்படியே க்ரிப் பண்ணுது. சின்னக்கா அப்படி ஐஷு அந்த க்ரிப் பண்ணதுமே அவர் வந்து ஐஷுவை பக்கத்தில் இழுக்கிறாங்க. இப்போ 2 பேரோட பாடியுமே வந்து டச் ஆகியிருக்கு. அவர் இன்னமும் வந்து காது கிட்ட போய் பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவ்வளோதான், ஐஷு டோட்டல் கண்ட்ரோல் அவுட்டு. அவர் அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா லைக் சின்ன வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. சின்ன வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அந்த அப்படியே ஒரு கழுத்தில் வந்து லைக் லைக் நல்லா கடிக்கிறாரு. அது லைக் வந்து ஹிக்கியாக ஃபார்ம் ஆகிறது. அப்போ தான் வந்து ஐஷுவோட அம்மா தான் வந்து கதவை தட்டியிருப்பாங்க. ஜேன் ஜேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்திருப்பாங்க. உடனே வந்து 2 பேருமே வந்து ஹக்கை பிரேக் பண்ணிட்டு சொல்லுங்க அத்தை, என் பொண்ணை பார்த்தியாடா? ஏன் அத்தை என்னாச்சு? இல்லைடா, அவள் வெளியில் போகணும் கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாடா. ஜங்குக்கு வேலை இருக்குது, நீ அவளை கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறியா? சரித்த நான் பார்த்துக்கிறேன். சரிடா, அவள் எங்கே இருக்கான்னு தெரில, அவளை கொஞ்சம் பார்த்துக்கோ. எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, வெளியிலலாம் போகிற வேலை இருக்குது, நீ பார்த்துக்க அவளை, சரியா? சரித்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஷாப்பிங்க்கு போயிருப்பாங்க. ஸோ ஜின்னுக்குமே வந்து இப்படி நடக்குதுன்னு தெரியாது. அவங்க எல்லாருமே வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு கூப்பிடுறது அண்ட் ஷாப்பிங்கு அது இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போயிருப்பாங்க. உடனே வந்து அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறமா என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்து ஐஷும் வேகமாக வந்து அங்கேருந்து கதவை திறந்துட்டு வெளியில் ஓடிருப்பாங்க. நில்றி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளார வந்து ஐஷு ஓடி இருப்பாங்க. எங்கே போகிறா, எப்படியும் என்கிட்ட தானே வரணும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து ரெடி ஆகிட்டு வராரு. லைக் வந்து வேஷ்டி ஷர்ட்டை போட்டுட்டு தான் வந்து வராரு. ஐஷுவும் தாவணியில் தான் வந்து இருக்காங்க. அவங்க லைக் வந்து வீட்டிலேருந்து வெளியிலேயே போயிருந்துருப்பாங்க. லைக் வந்து வீட்டுக்கு வெளியில் அந்த மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அங்கே தான் நின்றுக்கிட்டு ஐயோ என்னது இது, இதனால் இப்படி இருக்கான், ஹார்ட் இவ்வளோ ஃபஸ்ட்டாக துடிக்குது, துடிக்காத துடிக்காத இப்படி துடிக்காத, கண்ட்ரோல் கண்ட்ரோல் கண்ட்ரோல், துடிக்காத அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ தான் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து வெளியில் வந்திருப்பாங்க. ஏய் இங்கே ஆடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோட அம்மா ஆமாம், எங்களுக்கெல்லாம் வெளியில் ஒர்க் இருக்குது, நாங்கள் அதனால் கிளம்புறோம், அதனால் வந்து வீட்டை பார்த்துக்கோ சரியா? ஜின்னும் இங்கே தான் இருப்பான், எல்லாம் சமைச்செல்லாம் வச்சாச்சு, அப்புறமா அவனுக்கு பரிமாறிடு சரியா? எது தனியாக விட்டு போகிறீங்க? அம்மா நானும் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜின்னு அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து வெளியில் வந்திருப்பார். ஜின் வண்டியாடா? ஜின்னோட அம்மா தான். சரி ஜின், நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதனால் நாங்கள்லாம் வெளியில் போகிறோம், நீ வீட்டை பார்த்துக்கோ, அவளும் தனியாக தான் இருப்பா, பார்த்துக்கோ அவளை, சமைச்செல்லாம் வச்சிட்டோம், கோயிலுக்கு போகிறதுன்னா போயிட்டு வாங்க, அவள் ஏதாவது கேட்டால் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. நீங்களா? ஐஷோ ஜங்கு கூட ஹேண்ட் தான் ஹோல்ட் பண்ணிட்டு மாமா மாமா போகாது மாமா, நான் பாவம் மாமா, விட்டுட்டு போகாத மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட ஹேண்டை தான் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. சாரிடி குட்டுச்சு, என்னால் வர முடியாது மாமா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ஐஷோட கிட்ட தான் பேக் பண்ணுறாங்க. ஏய்
எதுக்குடி இப்போ அவள் கையை பிடிச்சிட்டு இருக்க, விட்ரி அவனை, அவனுக்கு ஒர்க் இருக்குதுடி, எங்கள் கூட வரணும் அவன். அம்மா போகிறதுனா நீங்கள் போட்டு போங்க, ஜங்குக் மாமா இருக்கட்டுமே, எனக்கு போர் அடிக்கும். அதுதான் ஜின்னு இருக்கான்ல, உனக்கு போர் அடிச்சா அவன் கூட விளையாடு, நீ வாட ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. போகாதீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பியும் போயிடுறாங்க. வேறு வழியே இல்லை. ஐயோ இன்னும் என்னென்னலாம் பண்ணுவானோ. பண்ண மாட்டேன், பப்ளிக் பிளேஸில் என் தனியாக இருந்தால் தானே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷுக்கு இருக்குது. ஜின்னும் வந்து அவர் புல்லட்டை எடுத்துகிட்டு வராரு. புல்லட்டை எடுத்துகிட்டு வந்து ஐஷு முன்னாடி தான் நிற்கிறாரு. ஏறு போகலாம். பரவாயில்ல, நான் நடந்து ஏறுன்னு சொன்னேன் அப்படின்ட்டு லைக் வந்து ஒரு கோல்டு டோனில் பேசுனதுமே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஏறி உக்காந்துக்கிறாங்க. பைக்கில் சைடு பிடிக்கிறதுக்குலாம் அதுதான் பிடிக்கிறாங்க. சின்ன என்ன பண்ணுறாரு, ஏய் என் இடுப்பு பிடிச்சிக்கோடி, கீழே கீழே விழுந்துட போகிற. பரவாயில்ல நான் இங்கே பிடிச்சிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஜின்னு என்ன பண்ணுறாரு, நல்லா வேகமாக முறுக்கிட்டு சடனாக பிரேக் போகும்போது என்ன ஆட்டோமேட்டிக்காக ஹேண்டு வந்து வெஸ்ட்டுக்கு வந்துடும்ல, அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஜின் பண்ணதுமே ஐஷியோட ஹேண்டு ஆட்டோமேட்டிக்காக ஜின்னோட வெஸ்ட்டுக்கு தான் போச்சு. அவரும் ஸ்மிர் பண்ணிட்டு அப்படியே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. வேணுன்றது இவங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் வந்து வந்துடுறாங்க. வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு ஜின்னு வந்து ஐஷு கூடவே தான் இருக்காங்க. லைக் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆக்வர்டாக தான் இருக்குது ஐஷுக்கு. என்ன எப்படி அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து அப்படியே கோயிலுக்கெல்லாம் போகிறாங்க. ஜின்னா அங்கே எது எதெல்லாம் லைக் க்யூட்டாக இருக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து ஐஷுக்கு வாங்கி தராங்க. ஐஷு கேட்கலனாலே வந்து அவர் வந்து அந்த மாதிரிலாம் வாங்கி தராங்க. லைக் வந்து லைக் க்யூட்டாக இருக்கிற திங்ஸ் எல்லாமே. ஸோ அங்கே வந்து ஒரு வளையல் கடை இருக்குது. ஏய் அங்கே வளையல் கடை இருக்குடி, வா உனக்கு வளையல் வாங்கி தரேன், பாரு கையில் வளையலே நீ போடல. இல்லை பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோட கையை பிடிச்சி தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. ஐஷுக்கு வந்து லைக் ஜின் இந்த மாதிரி கையை பிடிச்சதுமே லைக் அவங்களுக்கு வந்து அந்த அந்த ரூமில் நடந்தது தான் வந்து ஞாபகம் வருது. அப்படியே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷையாகவும் ப்ளஷ்ஷாகவும் ஆகுறாங்க. இப்போ அந்த கடைக்கும் போயிட்டாரு. ஸோ அங்கே இருக்கிற அந்த கடை வளையல் கடைக்கு போயிட்டு இவ கைக்கு ஏற்ற மாதிரி வளையலை கொடுங்க, ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வளையல் எடுத்து காட்டுறாங்க. வளையல் சைஸு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம், கையை கொடுப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கடையில் இருக்கிறவரும் வந்து அந்த பர்சன் வந்து அந்த ஒரு அண்ணா கேட்குறாங்க. ஐஷுவும் கையை நீட்டுறாங்க. உடனே ஜின் வந்து நானே போட்டு பார்த்துக்கிறேன், வளையலை கொடு. பாப்பா இவள் என்ன பார்த்தா என்ன பாப்பா மாதிரியா இருக்கு, ஒழுங்கா தங்கச்சின்னு சொல்லு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொன்னதுமே சரிப்பா சரி இந்த வளையல் அப்படின்ட்டு வந்து அந்த வளையலை வாங்கி ஜின்னு தான் வந்து போட்டு விடுறாரு. ஸோ இந்த சைஸை வந்து ஓகே இது கரெக்டாக தான் இருக்குது, இதே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து அவர் வாங்கி உங்கள் 2 கையிலையுமே ஐஷோட 2 கையிலையுமே வந்து போட்டு விடுறாரு. இப்போ தான் அழகாக இருக்குது வளையல், பாரு எவ்வளோ நல்லா இருக்குது இந்த தாவணிக்கு. வா அங்கே சாப்பிட்றதுக்கெலாம் இருக்குது, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஐஷோட அந்த அவங்க ப்ளஷ்ஷு ஷை ஆகிறதுலாம் வந்து ஜின் பார்க்குறாரு. அவருக்கும் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு இந்த மாதிரி ஐஷோ ஷை ஆகிறது அப்படிலாம். ஸோ அங்கே போய் கொஞ்சம் அப்படியே அவங்க ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே ஜாலியாக அங்கே கொஞ்சம் விளையாடுறதுக்குன்னு இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் விளையாடிட்டு அப்படியே ஒரு ஈவினிங் அந்த டைமில் தான் வந்து ரொம்ப நேரமும் கோயிலையும் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஐஷு டிவி பார்த்துட்ருக்காங்க. ஜின்னுக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவரோட ஒர்க் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐஷுக்கா நல்ல வேலை அவன் போயிட்டான், இப்போயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. அவங்க ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து அவர் ஒர்க் முடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துருந்துருப்பார். உய் அப்படின்னு சவுண்டு. திரும்பி பார்க்குறாங்க. என்னாடி டிவி பார்த்துட்ருக்கேன், டைம் ஆச்சு, சாப்பிட்டியா இல்லையா, மணி 2 ஆகுது. இல்லை வா சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க, வாடி. இல்லை பரவாயில்ல வான்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து குடுகுடுன்னு வந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. உகார் அப்படின்னு ஜின்னு தான் வந்து அவரும் உட்காந்துட்டு ஐஷுக்கும் பரிமாறிட்டு
ஒரு தட்டை தான் இருக்குது, இன்னொரு தட்டை காணோம். நீங்கள் சாப்பிடல? சாப்பிட தான் போகிறேன். அப்போ உங்களுக்கு பிளேட் இல்லையே? அதுதான் இங்கே இருக்கே, இது ஒன்று தானே இருக்குது. ஆமாம், அதில் தான் நீ இப்போ எனக்கு ஃபீட் பண்ண போகிற. எது? ஆமாம் பொண்டாட்டி, ஃபீட் பண்ணி பார்க்கலாம். எதுக்கு என்ன சும்மா பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? நான்லாம் உங்கள் பொண்டாட்டி இல்லை, அப்படின்லாம் கூப்பிடாதீங்க அப்படின்ட்டு வந்து ஐஷு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜின் வந்து ஐஷோட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு அவரோட லேப்பில் இழுத்துக்கிறாரு. யார் டி சொன்னா நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு? நீ எப்போ பிறந்தியோ அப்போவே நீ தான் எனக்குன்னு சொல்லி முடிவே பண்ணிட்டாங்க தெரியுமா? அப்போதுலேருந்து நீ தான் என் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், புரியுதா? அப்படின்னு அவ்வளோ வந்து ஒரு மாதிரி லைக் கோவம் அந்த இதெல்லாமே வந்து இருக்கு. ஐஷோட வெஸ்ட்டை தான் க்ரிப் பண்ணுறாரு. ஃபீட் பண்ணுறியா இல்லை நான் உனக்கு மவுத்து டு மவுத்து ஃபீட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு ஜின் சொன்னதுமே செம்ம ஷாக்கு. நீ பண்ணாலும் பண்ணிடுவேடா, நானே ஃபீட் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி கையை எடுத்தீங்கன்னா நான் சேரில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஃபீட் பண்ணுவேன். பரவாயில்ல, அங்கே விட இங்கே நல்லா தான் இருக்குது, ஃபீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாங்க. அடுப்பாவி என்னெல்லாம் பண்ண வைக்கிறேன், எனக்கு சேரே போதும் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நகரை பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜின் டைட்டாக க்ரிப் பண்ணுறாரு. ரூமில் நடத்துனதை இங்கே நடத்துறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, வீட்லேயும் யாரும் இல்லை, அப்புறம் எப்படி வசதி அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வேண்டாம் வேண்டாம், இந்த இடமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு அப்படியே ஃபீட் பண்ணுறாங்க. ஜின்னும் வந்து அப்படியே சாப்பிட்றாரு. அதுக்கப்புறமா ஜின்னும் வந்து ஐஷுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. இல்லை நானே சாப்பிட்டு என்ன? ஒன்றும் இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து ஃபீட் பண்ணுறாரு. அப்படியே 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இது எப்படா வருவீங்க, எப்படா நான் இவங்ககிட்ட இது எஸ்கேப் ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து ஜின் என்ன பண்ணுவார்னா டிவி தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஜின் வந்து ஐஷு அவரோட லேப்பில் தான் வந்து உட்கார வச்சுருக்காரு. அப்பப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா சும்மா வேணுன்ட்டே டீஸ் பண்ணுற மாதிரி கழுத்தில் அப்படியே கிஸ் பண்ணுறது கடிக்கிறது அப்படின்னு பண்ணிகிட்ருக்காரு. இதை பாருங்கள், இப்படிலாம் பண்ணாதீங்க. பண்ணுவேன், இது பண்ணுறதுக்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. இப்படிலாம் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க, அப்புறம் நான் என் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க. லைக் 2 பேரோட ஃபேஸுமே வந்து ஸோ வந்து ஜின்னோட லேப்பில் தானே ஐஷோ உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் ஜின்னை அவங்க பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி பேசிட்டு அவங்க திரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 பேரோட லிப்ஸுக்கும் லைக் 1 இன்ச்சு கேப் அந்த மாதிரி தான் இருக்கும். லைக் வந்து 2 பேருமே வந்து ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஐஷோ வந்து அது டிக்கல் பண்ணுறாங்க. ஜின்னோட லிப்ஸ் கிட்ட தான் அவரோட ஐஷோட ஐஸ் போகுது. ஜின்னுக்கும் அதே மாதிரி தான். ஸோ நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இவ்வளோ பக்கத்தில், அதுவும் அவரோட லேப்லாம் இவ்வளோ க்ளோஸாக இருக்கும்போது யாருக்காக இருந்தாலும் டெம்ப்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஜின்னுக்கும் டெம்ப்ட் ஆகுது. அவரோட லிப்ஸ் அப்படியே வந்து கிஸ், அப்படியே ஒரு ஹாட்டான ஒரு கிஸ் அங்கே போகுது. ஃபஸ்ட்டு சின்னதாக வந்து கிஸ் பண்ணியிருந்திருப்பாரு. லைக் வந்து ஐஷா வந்து அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே ஒயிட் ஐஸில் வந்து பார்க்குறாங்க. சின்னோட ஷோல்டர்ஸை தள்ள பார்க்குறாங்க. பட் ஆனால் முடியல. சின்னன்னா அவ்வளோ க்ரிப்பாக வந்து ஐஷோவை பிடிச்சிட்ருக்காங்க. ஒரு ஹாட்டான கிஸ்ஸு போகுது. சின்னோட ஹேண்ட் அப்படியே வந்து ஒரு ஹேண்டு வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணாலும் இன்னொரு ஹேண்டு வந்து ஐஷோட செஸ்ட்டுக்கிட்ட தான் போகுது. ஸோ அவங்க தாவணி தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து அப்படியே வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறாரு. கிஸ்லேயே மோன் பண்ணுறாங்க. இப்போ அந்த கிஸ் இன்னமும் ஹீட்டப் ஆகுது. டங்கு 2 செம்மையாக வந்து 2 டங்குமே வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. ஐஷோவில் ப்ரீத் பண்ண முடியல. விடுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாரு ஜின்னு. செம்ம டீப் பிரெத்து போயிட்டுருக்கு. லைக் வந்து வீட்லேயும் வந்து ஹாரன் சவுண்டு கேட்குது. ஸோ வந்துட்டாங்க போல் அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. உடனே ஜின்னும் வந்து லைக் வந்து ஐஷுவும் வந்து எந்திரிச்சு அங்கேருந்து லைக் வந்து ஓடிடுறாங்க அவங்களோட ரூமுக்கு. ஜின்னும் வந்து எதுவுமே நடக்காத மாதிரி
நல்ல புள்ள மாதிரி வந்து அவங்க உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்துட்டுங்களா? ஆமாம். ஏன் இவ்வளோ நேரம்? காலையிலேயே கிளம்புனீங்க, இப்போ தான் வரீங்க? ஜின்னோட அம்மா தான். வேற என்னடா பண்ணுறது, எல்லாரையும் வந்து என்கேஜ்மெண்ட்க்கு கூப்பிடணும், அது மாதிரிலாம் பர்ச்சேஸும் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் வேறு வாங்கணும்லடா, அதுக்காக தான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்தோம். யாரோட என்கேஜ்மெண்ட்டுக்கு? வேற யார், உன்னோட என்கேஜ்மெண்ட் தான் அப்படின்னு ஜின்னோட அப்பா சொல்கிறாரு. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாண்டா, அவளும் காலேஜ் முடிச்சிட்டா, இன்னும் என்ன கல்யாணம் தானே, அதனால தான் சரி போய் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு அப்படியே வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ கூட ஏன்டா என்கிட்ட சொல்லலை? எனக்கே தெரியாது, அங்கே போனதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க இந்த மாதிரின்னு. எனக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. சரி, எப்போ தான் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கீங்க? இப்போ வந்து சொல்கிறீங்க? அதுவா இன்னும் ஒரு 2 நாளில். இது அவளுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, எதுக்குடா சொல்லிட்டு, எப்படியும் அவள் தான் உனக்கு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனாலும் சித்தி அவகிட்ட சொல்லாமல் எப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்றாங்க. இதுதான் நீ போடணும், அவளுக்கும் வந்து 2 பேத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் டைம் ஆகுது. ஸோ அப்படியே வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஐஷு ரூமை விட்டு வெளியில் வரவே இல்லை, அவங்க ரூம்லேயே தான் இருக்காங்க. ஜாங்குக் தான் வந்து சரி ஃபுட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சரிடி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நாளைக்கு வேணால் உன்னை வெளில கூப்பிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு போகிறாரு. ஜங்குக்கிட்டே சொல்ல முடியல, உங்கள் அண்ணன் இப்படி தாண்டா நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. என்னென்னா லைக் நிறைய ரிலேட்டிவ்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களா, ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி கசின்ஸு அண்ட் வந்து தங்கச்சி அண்ணா அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருப்பாங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வராங்க. ஜின்னுக்கு ஒர்க் இருக்கிறதுனால அவர் ஒர்க்ஸ் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சுத்தமாக ஐஷுக்கு தெரில. ஸோ அவங்க வந்து திருவிழாக்காக வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஜாலியாக வந்து வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கீழே வராரு. கீழே வந்து பார்த்தா அங்கே எல்லாருமே வந்து லைக் ஜாலியாக டிவியில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரி அவரும் வந்து சரி அப்படி என்ன தான் பாடுறாங்க, என்ன சாங்க்கு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பார்த்தா அங்கே வந்து செம்மையாக கோபம் வருது அவருக்கு. ஏன்னா வந்து அங்கே வந்து பேரா நின்று பாடிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா வந்து ஜங்குக்கும் ஐஷுவும் தான். அதுவும் என்ன சாங் அப்படின்னா வந்து தாவணி நழுவினால் இதயமும் நழுவுது, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே, ஓவியத்தை திரைமறைவில் ஒழித்து வைப்பதே நம்ம, ஆற்று மலை சாரலிலே நினைய விட்டால் நியாயமா, ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழிகள் மூடும் போதிலும் விரல்களாலே தொடாதே அப்படின்னு ஜங்குக்கும் ஐஷுவும் பாடிட்டு இருக்காங்க. ஜின்னுக்கா அவ்வளோதான், அந்த பொசசிவ் ஜெலஸ் செம்மையா வந்து அப்படியே ஏறிடுச்சு. லைக் வந்து அவங்க அகெயின் வந்து லைக் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு அடுத்த சாங்குக்கு வந்து போகிறாங்க. ஜின்னுக்கா முடியலை, அவர் வேகமாக வந்து போய் டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. அண்ணா ஏன்டா ஆஃப் பண்ண? அசிங்கமாக இதான் சொல்லிடுவேன், ஒழுங்காக எல்லோரும் இங்கேருந்து எந்திரிச்சு போயிருங்க. அவ்வளோ கோபமாக பேசுகிறாரு. எதுக்கு இவன் இவ்வளோ கோபமாக பேசுகிறான்? எதுக்குடா இவ்வளோ கோபம்? டேய் ஒழுங்காக போயிருன்னா டிவியை தூக்கி உடச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ கோபத்தில் ஜின் பேசுகிறாரு. ஐஷு வந்து அவ்வளோ முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு. இவன் இதுக்கு என்ன முறைச்சி பார்க்குறான் அப்படின்னா, என்னத்தை பண்ணிட்டு நீ இப்படி முறைகிறான் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஐஷு பார்த்துட்ருக்காங்க. மாமா வா மாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அந்த ஜங்குக்கோட ஹேண்டு தான் வந்து அவங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க அந்த ஜின் அத்தையும் பார்த்து அவருக்கு இன்னமும் காண்டாகுது. ஜின் என்ன பண்ணுறாரு, ஐஷுவோட முடியை தான் பிடிச்சி இழுக்கிறாரு. என் முடி! எங்கடி போகிற? நான் எங்கே போனோம், உனக்கு என்ன? விடு, விடுறா விடுறா, எத்து டாவா அப்படின்ட்டு ஜின்னு சொன்னதுமே
"ஆ வலிக்குது, விடுங்க" அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இருடி மாடு, தனியாக மாட்டுவலை அப்போ வச்சு சேருண்டி உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அப்படியே வந்து ஐஷுவை தள்ளி விட்டு போயிடுறாங்க. ஆ என்னாச்சுடா உன் மாமாக்கு, ஏன்டா இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு பார்த்துட்டு, மாமா ஏன்டா உன்னை இப்படி நடந்துக்கிறான், காட்டு மிராண்டியாட்டம், வலிக்குதுடா எனக்கு. சரிடி சரி, விடுறி விடுறி, எல்லாம் சரியாயிடும், வா வா, நம்ம அகெயின் வந்து பாட்டு பாட்டு இது ஆகலாம். டேய் திரும்பவும் அண்ணன் வந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கிற அந்த சிலர்லாம் சொல்லுவாங்க. ஐயோ டிவியை தூக்கி போட்டு உடச்சாலும் உடச்சிருவான், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக வந்து வேறு அப்படியெல்லாம் வந்து அப்படியே போயிட்டுருக்கு. நைட் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னா, ஸோ விளையாடிட்டு இருந்தபோது ஜங்குக்கு வந்து அடிபட்டு இருக்கும். ஸோ அவரால் சாப்பிட முடியாது. அப்போ வந்து, மாமா நீ ஏன் மாமா கஷ்டப்படுற, நான் இருக்கேன்ல மாமா உனக்கு, நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு தான் வந்து ஜங்குக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடி நீ இருக்கும்போது எனக்கு என்னடி கவலை அப்படின்ற மாதிரி தான் ஜங்குக்கு சொல்லிட்டு அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜின்னுக்கு அப்படியே வந்து கண்ணால் எரிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு பார்வையில் தான் வந்து அப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜின்னு. லைக் வந்து ஜின்னோட அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவன் கொலை காண்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் ஜின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அத்தி என்ன இவன் இப்படி பார்க்குறான், விட்டு ஏதோ பண்ணிடுவான் போலையே. அர்ஜுன் நீ ஏன் ரூமுக்கு போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஒரு லுக்கு தான் அவங்க அம்மா சைலண்ட் ஆகிடுறாங்க. அவன் ஏன்டி ரூமுக்கு போய் சாப்பிட, நீங்கள் தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே ஒன்று எங்கள் அப்பா, நீங்கள் வேற ஐயோ நேரங்காலம் தெரியாமல் ஏங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சின்னோட அப்பா கிட்ட அவங்க அப்படி அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஏன் நீ மா சின்ன தான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கான், அப்புறம் என்ன நீ அவன் ஏன் வந்து ரூமுக்கு போய் சாப்பிட்ணும், நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் வந்து பரிமாறுறாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பல்லு கடிச்சிட்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. இதை சுத்தமாக எதையுமே வந்து அவங்க ஜின்னு ஜங்குக்கும் ஐஷுவும் கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு அதே கையில் தான் வந்து ஐஷுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செம்மையாக காண்டாகுது ஜின்னுக்கு. அவருக்கு சாப்பிட்றதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. எந்திரிச்சு போயிடுறாரு கோவமா. டே ஜின் ஜின் லைக் ஜங்கு கூட அம்மா தான், ஏன் இவ்வளோ கோவமாக போகிறான், டே ஜின் சாப்பிட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜின்னா ரூமுக்கு போய் டொப்புன்னு கதவை மூடிக்கிறாரு. எல்லாருக்கும் நல்லா கேட்குது அந்த தொப்புன்னு அவள் கதவை மூடினது. ஏன் இவன் இவ்வளோ இதாக கதவை மூடுறான், நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜின்னு சாப்பிடவே இல்லை. ஏய் ஐஷோ என்னம்மா, இந்த சாப்பாடை கொண்டு போய் ஜென்னிக்கிட்ட கொடு. ஏம்மா நான் இது கொடுக்கணும், நீயே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தானே. உடனே ஜின்னோட அம்மா வந்து சொல்கிறத செய் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அத்தை நீங்களே கொண்டு போய் கொடுக்க வேண்டியதானே, இருங்க நான் ஜங்குக் மாமா கிட்ட சொல்கிறேன். ஜங்குக் மாமா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்றாங்க. சொல்லுடி செல்லாக்குட்டி என்ன சொல்லி. இந்தா மாமா, நான் தான் ஆல்ரெடி சாப்பிட்டேனே, நீ தானே ஊட்டி விட்ட. அது இல்லை மாமா, உன் அண்ணனுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமா, இந்தா நீயே கொண்டு போய் கொடு. நான்லாம் அந்த ஆளுக்கிட்டலாம் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். ஏதே அந்த ஆளா அப்படின்னு வந்து ஐஷோட அம்மா தான் காது திருவுறாங்க. மாமா ஏமா ஒழுங்கா கொண்டு போய் கொடு. நான் ஏம்மா கொடுக்கணும், ஏன்னா உன் மேலே செம்ம கோவத்தில் இருக்கிறான், ஒழுங்கா நீயே தான் கொண்டு போய் கொடுக்கணும். அத்தை நான் அவன் கோவமாக இருந்தால் நான் அவன் ஏன் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க, கொடுத்து தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஐஷு வந்து போகிறாங்க. டோரை நாக் பண்ணுறாங்க. எந்த சவுண்டுமே இல்லை. ஒரு வேளை தூங்கிட்டானோ, நமக்கு எதுக்கு, நம்ம உள்ளார வச்சுட்டு அப்படியே கொடுக்குன்னு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி தான் அவங்க மெதுவாக கதவை திறந்து சுற்றி பார்க்குறாங்க. சபாடா இல்லை, சரி நம்ம சாப்பிட வச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து லைக் வந்து ஐஷோ வந்து அந்த சாப்பாடையும் தண்ணியும் அங்கே வச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து திரும்பும்போது கதவை லாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. திரும்பி பார்த்தா ஜின்னு கொலா காண்டில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஐயோ என்னவே இப்படி பார்க்குறான். ஜின்னு தான் ஐஷு கிட்ட 2 அடியிலேயே வந்து வந்துட்டாரு. உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க, அங்கே இருக்கு, சாப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு அவ்வளோ வந்து பதட்டத்தோடு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின்னா
ஐஷுவோட அந்த சீக்ஸை தான் பிடிக்கிறாரு. அவ்வளோ லைக் ரஃப்பாக தான் பிடிக்கிறாரு. விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சின்ன அப்படியே பெட்டில் தான் தள்ளுறாரு. சின்ன ஓவராகிறாரு. ஐஷுக்கா பக்கு பங்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க அடிக்கிறாங்க சின்ன வந்து ஐஷு அடிக்கிறாங்க, தாழ்றாங்க. எதுவுமே இல்லை. சின்ன என்ன பண்ணுறாரு, ஐஷுவோட தாவணியை பிடிச்சி இழுத்துடுறாரு. ஃபுல்லாக வந்து தாவணி கையோடு வந்துருச்சு. அந்த தாவணியால் வந்து ஐஷுவோட 2 கையுமே கட்டி பெட்டில் சைடில் இருக்கும்ல, ஸோ அதில் கட்டி வச்சிடுறாரு. ஐஷுக்கா ரொம்ப லைக் வந்து பயமாகுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஒழுங்கா கையை கட்டி விடுங்க, கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, முடியாதுரி, முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் உங்களுக்கு இங்கே சாப்பிடலான்ட்டு தானே கொண்டு வந்தேன். அப்புறம் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? கழட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்டில் தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க 2 ஹேண்ட்ஸுமே வந்து தாவணியில் கட்டி, அந்த தாவணி வந்து இப்போ பெட்டில் கட்டியிருக்கு. முடியாதுடி, முடியவே முடியாது. ஜின் வந்து என்ன பண்ணுறாரு, ஐஷுவை வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அவரோட ஐஸ் வந்து அப்படியே வந்து ஐஷுவோட பாடியில் ட்ராவல் ஆகுது. அவரும் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு, அவரும் வந்து அதை எடுத்து சைடில் வச்சுட்டு போய் கை கழுவிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த தாவணியை தான் வந்து கை கட்டி இருக்கும்ல, அதை வந்து கழட்டி விட்டு இன்னமும் ரொம்ப வந்து இதாக பண்ணிட்டு லைக் ஐஷுவை படுக்க வச்சுட்டு கட்டி வச்சிடுறாரு. எனக்கு ரொம்பவும் வந்து ஐஷுக்கு பயமாகுது. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? கொல்ல காண்டில் இருக்கேன்டின்னா, நீ பண்ண வேலைக்கு பனிஷ்மெண்ட் தர வேண்டாம். பனிஷ்மெண்ட்டா? நான் என்ன பண்ணேன்? நான் தான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சின்ன என்ன பண்ணிடுறாரு, ஐஷுவோட வெஸ்ட்டு இருக்கும்ல, அதில் தான் செம்மையாக வந்து கடிக்கிறாரு. மார்க் ஆகுது. கடிக்காதீங்க, 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் சின்ன கொஞ்சம் கூட கண்டுக்கல. ஃபுல்லாக வந்து கட்டின்னு செம்மையாக வந்து கடிச்சு வைக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் ஒரு அன்கட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் அங்கே போய் பாருங்கள். இப்படியே தான் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜின் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வந்து எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஐஷுவை வந்து தூக்கிட்டு போய் ஐஷுவோட ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு அவர் வந்து அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. ஐஷுவா சுத்தமாக அவங்களால முடியல. ஏன்னா வந்து அன்னைக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. அங்கே வந்து அவங்க அம்மா அத்தைன்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. எந்திரிச்சியாடி இல்லையாடி அப்படின்ற மாதிரி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சின்ன என்ன பண்ணியிருந்திருப்பானா, உள்ளே இருந்து லாக் பண்ணிவிட்டு அவர் வந்து பால்கனி வெளியாக எழுந்திரிச்சு எகிரி அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து நல்ல பிள்ளையாட்டம் அவர் வந்து அங்கே ரெடி ஆகிட்டுருக்காரு. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி கதவு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ஐஷு வந்து எந்திரிச்சு ரொம்ப சுத்தமாக முடியல. எந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு லைக் வந்து ஜின் வந்து படுக்க வச்சுட்டு மட்டும்தான் போயிருப்பார். ஸோ அவங்க வந்து அங்கேருந்த அந்த டிஷர்ட்டு இது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் எடுத்து போட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உடனே வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா, அத்தை, சின்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே, அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் கசின்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்துடுறாங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எவ்வளோ நேரமாக வாடி கதவை திறக்கிறதுக்கு? என்ன எதுக்கு எல்லாம் இப்படி தட்டிக்கிட்டு இருக்கீங்க? போய் குளிச்சுட்டு வாடி. அப்புறமா குளிச்சுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, ஒழுங்காக போய் குளிச்சுட்டு வா, நமக்கு வேலை இருக்குது அப்புறமா போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை இழுத்துட்டு போய் தலை குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐஷுவும் வந்து நல்லா வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ், அப்போ தான் வந்து சுட தண்ணியில் குளிச்சதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அவங்களும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து டவலோட தான் வெளில வராங்க. ஸோ ஜின் அங்கங்கே கடிச்சு வச்சிருக்கிறது வந்து அவங்க கவனிக்கவே இல்லை. லைக் வந்து அதை வந்து யார் நோட்டீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ஜங்குக்கோட அம்மா தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஐயோ என்னது இது,
இப்படி இருக்கு. இது யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லிட்டு அத சமாளிக்கிறதுக்காக, நீங்கலாம் வந்து போங்க நான் வந்து அவள ரெடி பண்ணிட்டு கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாரையுமே வந்து அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. சரி சீக்கிரமா அவள கூட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு, உடனே வேக வேகமா போய் கதவ மூடி லாக் பண்ணிட்டு, "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்கிற?" "நான் என்னத்த பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணல. என்னால நிக்க கூட முடியல" அப்படின்னு சொல்லிட்டு பெட்லயே உட்காந்துக்கிறாங்க. உன் நிலைமைய பார்த்தா தான் தெரியுதே. என்னத்த சொல்ற? அது ஒண்ணும் இல்ல. இந்த ட்ரெஸ்ஸ போடு. எதுக்குச்சா இது? சொல்றத மட்டும் செய்டி. இன்னும் கொஞ்ச நேரம் வந்து எல்லாரும் வந்துருவாங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஐஷு கிட்ட ட்ரெஸ்ஸ குடுத்துர்றாங்க. அவங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு, "போட்டுட்டேன். எதுக்கு அத்த இது? சும்மா வந்து உட்கார்றி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐஷு தலைக்கு குளிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரையரில் வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டு, மேக்கப் ஆர்டிஸ்ட்ஸும் எல்லாம் வந்துருவாங்க. ஸோ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு, "எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சும்மா இருடி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ எல்லாம் இப்போ ஜுவல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு, ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்திருப்பாங்க. சின்னும் வந்து நல்லா கெத்தா வந்து அவரும் வந்து ரெடி ஆயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து என்ன இவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான், எத்தையோ சாதிச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னு வந்து ஜங்குக்கு, "டே அண்ணா என்னடா, என்னடா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, என்னமோ வந்து நீ பண்ணியிருக்கிறன்னு தெரியுதுடா." "அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மூட்டை நில்லு" அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஷுக்கா நடக்கவே முடியல, இழுத்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. "ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்ன விட்டுங்க." மூடிட்டு வாடி, எல்லாரும் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காத." யார் எல்லாத்தையும் இழுக்கிறாங்க. அப்போ தான் அவங்க வந்து ஒழுங்காக சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்க. இவங்களும் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரில. சரி பொண்ணு வந்தாச்சு, அப்போ என்கேஜ்மெண்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, "எது என்கேஜ்மெண்ட்டா? என்ன என்கேஜ்மெண்ட்டுமா? என்னம்மா நடக்குதுங்க?" "ஆமாண்டி, உனக்கும் ஜின்னுக்கும் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டு." "எது மா? என்னம்மா சொல்கிற திடீர்னுட்டு?" "திடீர்னுட்டுலாம் இல்லை, இது எப்போ முடிவு பண்ணது தான்." "சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சு இந்த தட்டெல்லாம் மாற்றுவாங்களா, அதெல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இப்போ வந்து ரிங்க் மாற்றுறது தான். ரிங்கு வந்து சின் வந்து அவரும் வந்து வராரு, உங்களையும் வந்து நிற்க வைக்கிறாங்க. "உங்களோட அம்மாவா?" ஐஷோட அம்மா. "கையை குட்ரி." "மாட்டேன் மாட்டேன்" அப்படின்ற மாதிரி தான். "குட்ரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து லைக் அப்படி கிள்றாங்க. அப்படின்ற எல்லாம் என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் வந்து ஹேண்டை நீட்டுறாங்க. சின்னும் வந்து ஸ்மிர்க் பண்ணிட்டு வந்து அவர் ஹேண்டை பிடிக்கிறால அப்படியே லைக் தடவிக்கிட்டே தான் இருக்காரு. அப்படியே ரிங்கும் போட்டுடுறாரு. அதுக்கப்புறமா ஐஷுவோட அம்மா வந்து ரிங் எடுத்து குடுக்குறாங்க. லைக் வந்து ஐஷுவோட அம்மா இல்ல, ஜங்குக்கோட அம்மா. ஸோ அவங்க ரிங்க எடுத்து குடுக்குறாங்க. "இந்தாடி போடு." "ம் அத்த வேண்டாம் அத்த, போடுடி" அப்படின்ற மாரி வந்து அவங்களும் சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து ஜின்னோட கையில வந்து ரிங்கு போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு 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 1 மந்த்ல மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிவு பண்ணியிருப்பாங்க. "இது 1 மந்த்ல மேரேஜா?" அப்படின்ற மாரி தான் இருக்கு. அவங்களுக்கால எதுவுமே பண்ண முடியல. எல்லாம் வந்து அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. என்கேஜ்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. வந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து போயிடுறாங்க. "ம்மா என்னம்மா இதெல்லாம்? யாருக்கிட்டம்மா நீங்கலாம் முடிவு பண்ணீங்க?" "யார்டி கேட்கணும்? சின்ன வயசுலயே முடிவு பண்ணியாச்சு. உனக்கு ஜின்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது யார்கிட்டடி போய் கேட்கணும்?" "என்கிட்ட கேட்டுருக்கணும்." "ஆமா பெரிய இவ கிட்ட கேட்குறாங்க. போடி போய் வேலைய பாரு. 1 மாசத்துல உனக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம்." "ம்மா எனக்கு இதில விருப்பமே இல்லம்மா. ஏம்மா இப்படி பண்றீங்க?" "அமைதியா இருந்துரு. உனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையா, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. உனக்கு ஜின்னு அவ்வளோதான். நீ பிடிச்சிட்டு வாழு. அவன் உன்ன நல்லா தான் பார்த்துக்குவான். சின்ன வயசுல தான் நான் பார்த்துட்டுருக்கேன் ஜின்ன. உன்ன அவன் நல்லா பார்த்துக்குவான்." அப்படின்ட்டு தான் சொல்றாங்க. "என்ன நீங்க எல்லாரும் அவனையே இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா?" "என்னடி பண்ணான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா வந்து கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல." "அப்புறம் என்னடி உனக்கு? என் பையனுக்கு என்னடி குறைச்சலு? உன்னை அவ்வளோ தாங்கு தாங்க தாங்க அவ்வளோ பார்த்துக்குவான். இன்னும் என்னடி வேணும் உனக்கு? இந்த மாதிரி புருஷன் கிடைக்க நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும்." "ஆமாம்மா, உன் புள்ள பண்ணதெல்லாம் சொன்னா அஹ், உம், போங்க எனக்கு யாருமே வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போறீங்க. "ஏய் குட்டச்சி." "மாமா பாரு மாமா, எல்லாம் இப்படி பண்றாங்க." "ஏன்டி, என் அண்ணன் உனக்கு பிடிக்கலையா என்ன?" "பிடிக்கல மாமா, ப்ளீஸ் மாமா எனக்கு." "டேய் ஜங்குக்கு, ஏதாவது வந்து தேவையில்லாத வேலை பண்ணேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான்டா." அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. "சாரிடி."
என்னால் எதுவும் பண்ண முடியாது. என்னோட கைகளை கட்டி போட்டாங்க. ஏதாவது பண்ணுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதானா. சாரி மாமா. ஏன் மாமா நீயும் இப்படி பண்ற? நான் பாவம் இல்லையா மாமா? உன் அண்ணன் என்ன பண்ணா தெரியுமா? என்னடி பண்ணா? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா திட்டிருப்பான், இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்? வேற என்னத்த பண்ணுவேன்? வேற ஒன்றும் பண்ண மாட்டான். கிழிச்சான். நீ வேற ஏமாமா அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னத்தடி பண்ணா? இங்கெல்லாம் இருக்காங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாங்குக்கு வந்து ஐஷு வந்து அவங்க ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு எங்கிட்டடி கூப்பிட்டு வந்த? அவ்வளோ ரகசியமாவா சொல்லணும்? ஆமாம்மாம்மா, உன்ன என்ன பண்ணா தெரியுமா? அன்னைக்கு அவன் சாப்பிடலன்ட்டு சாப்பாடு கொடுக்க போனானா. சரி, அப்போ அப்போ என்ன? அப்பா என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. எது? ஏய், என்னடி சொல்கிற? நிஜமாவா? ஆமாம்மாம்மா, என்னால் நம்பவே முடியல. நிஜமாவும் என் அண்ணன் தான் இதெல்லாம் பண்ணானா? பார்க்கறதுக்கு பச்சை புள்ள மாதிரி இருந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்து வச்சிருக்கிறான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ, அதெல்லாம் சொல்ல முடியாது மாமா, அந்த மாதிரி இருக்கும் மாமா. இதை பாருடி, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் மாமா? எனக்கு தெரிஞ்சு அவன் ஏன் அப்படி பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியுது. உன்னோட நல்லதுக்கு தாண்டி சொல்கிறேன். இனிமேல் நான் வந்து உன்கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் உனக்கும் நல்லது, உன் காலுக்கும் நல்லது. ஏன் மாமா அப்படி சொல்கிற? அதை நீ உன் புருஷங்கிட்டே கேட்டுக்கோ. இப்போ மட்டும் நான் ஒரு ரூமில் இருக்கிறேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அடுத்த ரவுண்டுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆயிடுவான்டி. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஜங்குக்கு நழுவிடுறாரு. மாமா ஏன் இப்படி மாமா சொல்லிட்டு? அப்படி நான் என்னத்த பண்ணேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜின்னு இருக்கிற திசைக்கே வந்து ஐஷு போல. ஜின்னுக்கும் வந்து ரொம்ப தான் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம பண்ணாட்டி தானே அப்படின்ற மாதிரி தான் அப்படியே வந்து டைமும் போயிருக்கும். ஸோ வந்து இப்போ மேரேஜ் டேக்கும் வந்து ஒரு 2 or 3 days அப்படி தான் இருக்கும். ஸோ ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஐஷுக்கா என்ன ஆகுது அப்படின்னா வந்து லைக் வந்து அவர்களுக்கு சாப்பிட்றது பிடிக்க மாட்டேங்குது. சாப்பிட்டா நிறைய சாப்பிட்றாங்க, இல்லைன்னா வாமிட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க? உடம்பு கிட்ட மிக சரியாக இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்த ரிலேட்டிவ்ஸு, ஜின்னோட அம்மா, ஐஷோட அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கோட அம்மா, அதானே பேசாமல் வந்து டாக்டரை வர சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னோட அம்மா சொல்லிட்டுருக்காங்க. எது டாக்டர் வர சொன்னால் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாளோ தெரிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜங்குக்கு அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆக போதில் அதில் தான் வந்து ஏதாவது இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் வந்து ஐஷு வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. அம்மா அம்மா எனக்கு ஏதோ பண்ணுதுமா, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுதுமா அப்படின்ட்டு தான் வந்து அவங்க வராங்க. லைக் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கேர் ஆகுது. என்ன ஆகுதுன்னா வந்து டொப்புன்னு மயங்கிடுறாங்க. அப்போ அங்கே வந்து பக்கத்தில் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்க டக்குன்னு வந்து பிடிச்சிடுறாங்க ஐஷுவை. அதுக்கப்புறம் இதுக்கு மேலாம் வந்து வேலைக்கே ஆகாது, சரி டாக்டர் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் வந்து வர சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டாக்டர் யாருன்னா நான் வந்து நம்ம ஜேஹோப் தான். ஸோ ஜேஹோப்பும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த நேரத்தில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வச்சிடாதீங்க, வந்து நான் டேப்லெட்ஸ்லாம் தரேன், அதை சாப்பிட்டா சரியாயிடும், ஹெல்த்தியாக தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க புரியலையே? அது வந்து அப்படின்ட்டு சொல்கிற வரத்துக்குள்ளார ஜங்குவோட அம்மா வந்து சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லைக் வந்து எப்படியாவது வந்து சமாளித்து இவனை அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இர்றி தம்பி, நீ சொல்லுப்பா, ஏன்பா அவளுக்கு இந்த இப்படி ஆயிருக்கு? பின்ன ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மயக்கம் வரதானே செய்யும், இது சகஜம் தானே அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அங்கே இருந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு செம்ம ஷாக்கு. ஐயோ, வளரிட்டானே அடப்பாவி, சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த டைமில் தான் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணியிருந்திருப்பாரு, லைக் வந்து மாங்காய் வந்து கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஐஷு வந்து கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ ஐஷு எங்கடி இருக்க குட்டிச்சி, இந்தா நீ கேட்டல பாரு, உனக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லுவார்.
எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பாவி பயப்புல இவனா தான் இருக்கும்னு நினச்சி எல்லாருமே வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜெஹோவும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருப்பாரு. என்னாச்சு? எதுக்கு வந்து எல்லாம் இப்போ என்ன முறைச்சி பார்த்துட்டு இருக்கீங்க? நான் என்னத்த அப்படி பண்ணிட்டேன்? என்னடா பண்ணேன்? நான் என்னத்த பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணலையே! அப்படின்ட்டு வந்து ஜங்குக்கோட அப்பா தான் பலார்னு ஒரு அறை விடுறாரு. செம்ம ஷாக்கு ஜங்குக்கு. "அப்பா எதுக்குப்பா அடிச்ச? என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க நீ?" "அப்பா மாங்காய் தானப்பா கொண்டு வந்தேன். அதில் என்னப்பா இருக்குது?" அப்படின்ற மாதிரி தான் ஜங்கு கேட்குறாரு. "அத சொல்லலடா." "பின்ன?" "ஐஷுவ என்னடா பண்ண?" "நான் என்னப்பா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலையேப்பா." "நீ எதுவுமே பண்ணாம தான் அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா?" "ஏதே?" அப்படின்னு சொல்லி ஒரு மாங்காவை கீழே போடுறாரு. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? நிஜமாவா? ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஐயோ! ப்ரெக்னென்ட் ஆயிட்டாளா? நினச்சேன், அப்போவே நினச்சேன். கன்ஃபார்ம் இதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜங்குக் சொன்னதுமே ரியாக்ஷன் எல்லாம் பார்த்ததுமே கன்ஃபார்மே பண்ணிட்டேங்க, இவன் தான் அப்பம் போல அப்படின்ற மாதிரி. ஜின்னோட அம்மாவா? ஏன்டா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் அண்ணி இல்லையா? உன் அண்ணிடா அவகிட்ட போய் இப்படி பண்ணியிருக்கியடா. நான் என்னத்த பெரியம்மா பண்ணேன்? ஏன் பெரியம்மா அழுகுறீங்க இப்போ? அப்படின்னு சொல்லிட்டு ஐஷோட அம்மாவும் அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண? என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி. வாழ்க்கை போச்சா? வாழ்க்கை எங்கே போச்சு? இப்போ தானே அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னத்த உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி செம்மையாக திட்டுறாங்க, அடிக்கிறாங்க ஜங்குக்கைய. போது நிறுத்துங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எதுக்கு இப்படி எல்லாரும் வந்து என்னை திட்டிட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? பின்ன அவள் கர்ப்பத்துக்கு காரணம் நீ தானடா அப்படின்ட்டு வந்து ஜங்குகோட அப்பா சொன்னது. ஏதே எப்பா லூசாப்பா நீ? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பின்ன அவன் உன் கூட தாண்டா மாமா மாமா மாமான்னு சுத்துனா, நீயும் அவ கூட தானடா குட்டச்சி அப்படி இப்படி செல்லா குட்டின்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருந்த. அப்ப நீ தானடா காரணம். ஏதே எப்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி பார்த்துருது? என்னை பார்த்தா அப்படியே பார்த்துருது. ஏதோ வந்து மாமா பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸா இருந்தா விட்டா நீங்க வந்து அவன் பண்ணதுக்கெல்லாம் என்ன வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? எவன்டா? வேற யாரு? உங்க அருமை மூத்த புள்ளதான், வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது சின்ன? ஆமா அவன் தான், வேற யாரு அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. ஜங்குக் சொல்றாரு, இதை என்னால் நம்பவே முடியல. நீங்க நம்பவே முடியலனாலும் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அம்மா சொல்றாங்க. என்னடி சொல்ற அப்படின்னு ஜங்குக் அப்பா கேக்குறாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்கு இது தெரியுமா? அப்போ அவங்க 2 பேருக்குள்ள. ஆமா தெரியும். அப்புறம் ஏன்டி சைலண்டா இருந்த? வேற என்னத்த பண்ண முடியும்? நீங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டீங்க ஜங்குக்கு தான் அப்பான்னு சொல்லிட்டு. நான் சொன்னா மட்டும் என்ன நீங்க நம்பவா போறீங்க? அதோ வரான் பாருங்க உங்க அருமை புள்ள, கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்போ வந்திருப்பாரு. எல்லாருமே வந்து ஜின்னை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க? என்னாச்சு? டி ஜின் இங்க வாடா. என்னம்மா? எதுக்கும்மா அழுதுட்டு இருக்க? என்னடா பண்ணேன்? நான் என்னத்த பண்ணேன்? வீட்டுக்குள்ளார வந்தேன். அது இல்லடா. வேற? நீ ஐஷோ என்ன பண்ண? நான் எதுவுமே பண்ணலையே. டேய் அண்ணா நடிக்காதடா நடிக்காதடா. உன்னால இப்போ எல்லாம் என்ன திட்டிட்டு இருக்காங்கடா. என்னால உன்னை ஏன்டா எல்லாம் திட்டுறாங்க? பின்ன நீ பண்ண வேலைக்கு கொஞ்சம் வாடா செய்வாங்க. என்ன? அவளை ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்கேடா. அதை தாண்டா. ஓ அதுவா? என்னது? இப்போ ப்ரெக்னெண்டா? ஒன் டைம் தானே பண்ணேன், அதுக்குள்ளேயுமா ப்ரெக்னென்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாரு. எதே? டே என்னோட கல்யாணம் ஆகலடா அதுக்குள்ளார ப்ரெக்னென்ட்? அதான் நாளைக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அப்புறம் என்ன? சரி சரி போங்க 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 ஷூ அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து எல்லாத்தையும் வந்து துரத்தி விடுறாரு. எது ஷூஷுவா அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் ஆயிஷா வந்து கண்ணெல்லாம் முழிச்சு எந்திரிக்கிறாங்க. பண்டாடி எந்திரிச்சிட்டே பண்டாடி, ரொம்ப டயர்டாக இருக்கா? மாமா உனக்கு ஏதாவது வாங்கி தரட்டா? என்னாச்சு? ஏன் எல்லாம் இப்படி என்னை சுற்றிட்டு நின்றுட்டுருக்காங்க? அது ஒன்றும் இல்லை பண்டாட்டி, நீ இப்போ அம்மாவாகிட்டியா, அதனால தான் எல்லாரும் நான் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. எது? ஆமாம் பண்டாட்டி, இப்போது உன்னோட வயிற்றுக்குள்ள நம்மளோட குட்டி பாப்பா இருக்குது. எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா?
உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஊரில் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் தான் முதல் தடவையாக பண்ண போகிறேன். எனக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு சின்னு சொல்கிறாரு. எது டீ ஃப்ராடு பயல ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அடிக்காதடி அடிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சின்ன லைக் வந்து ஐஷோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படி தாண்டா அடிப்பேன் அடிப்பேன் எதுட்டா வா அடிங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் வந்து சின் வந்து ஐஷோ ரஃப்பாக கிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் முடிக்கிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்து கொஞ்சம் ஏதாவது சொதப்பி இருந்துச்சுன்னா மன்னிச்சு வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ அந்த அன்கட் சீனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அங்கே போய் பார்த்துருங்க. அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.